ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல். நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கோல்டு ஸ்கீம் பற்றி தான். அதாவது நம்ம நேரில் போய் தங்கம் வாங்காமல் இது ஒரு கோல்டு சீட் மாதிரியே நம்ம வச்சுக்கலாம். இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வரும். இதோடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் பேர் சாவரின் கோல்டு பாண்டு, எஸ்ஜிபின்னு சொல்லுவாங்க. இது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு சூப்பரான ஸ்கீமு. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 1 கிராம் 7100 ரூபா. அதுக்கப்புறம் 1 பவுன் தங்கம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 56,800 ரூபா. 1 கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா 99 ரூபா. இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை இதுதான். கோல்டு சீட் பே பண்ணாதவங்க மறக்காமல் பே பண்ணிவிடுங்க. கோல்டு ரேட் இப்போதைக்கு ஆவரேஜாகவே மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. திடீர்னு கோல்டு ரேட் அதிகமாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கோல்டு ரேட் பே பண்ணாதவங்க கம்மியாக இருக்கப்பே பே பண்ணிவிடுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் தங்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நிற்காமல் இருக்கிறதுக்கு தங்கம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு விஷயம் நம்ம நல்ல விஷயமா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா தங்கம் தான். ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்னா கூட நம்ம யார்ட்டையும் போய் நிற்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற நகையை தங்க நகையை அடகு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டு கிடச்சிரும். அதை வச்சு நம்மளை தேவையை நிறைவு செஞ்சுக்கலாம். ஸோ கோல்டு ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த கோல்டை நம்ம சேமிக்கணும். அதை நம்ம ஃபிசிக்கல் அப்படின்னா நம்ம நேரில் போய் வாங்குகிறோம் இல்லையா, தங்கம், கோல்டு காயின்னு. அதே மாதிரியே நம்மளுக்கு பேப்பர் கோல்டு இருக்குது. அதாவது போஸ்ட் ஆஃபீஸில் உள்ள ஒரு ஸ்கீம் இது. சோவரிஜன் கோல்டு பாண்ட் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் இதை ஒரு சில பேங்க்ஸ்லேயும் போட்டுக்க முடியும். பட் நம்மளுக்கு நியராக இருக்கிறது போஸ்ட் ஆஃபீஸ். ஸோ அதில் போட்டுக்கலாம். இது ஆல்டர்னேட்டிவ் ஆஃப் ஃபிசிக்கல் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேராக போய் வாங்காமல் ஒரு பேப்பர்லேயே தங்கம் வாங்குறது. இது அப்படி என்ன ஒரு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் முன்னாடி பார்த்துருக்கோம். பட் ரொம்ப அதுக்கப்புறம் நம்ம இந்த பற்றி பேசவே இல்லை. ஸோ அதனால தான் இன்றைக்கி இதை பற்றி வீடியோ ஷேர் பண்ணிடலான்னு வந்தேன். நம்ம ஒரு கோல்டு காயின் வாங்குறதுக்கு ஈக்குவலான லாபம் நம்மளுக்கு இதில் இருக்குது. ஒரு தங்க நகை நம்ம கையில் வாங்குறதை விடவும் இந்த பேப்பர் கோல்டு ரொம்பவே பெனிஃபிட்டு. ஏன்னா இது இதோட பீரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 8 வருஷம் டோட்டலாக. இதில் ப்ரீமெச்சூர் பண்ணிக்கலாம்னா அது எல்லாம் இருக்குது. அது வர பார்க்கலாம். இது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற தங்கம் ஆனால் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. 1 கிராமாக இருந்தாலும் சரி, 10 கிராமாக ஒன் டைம் வாங்கிட்டோன்னா அது 8 வருஷம். 8 வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு மெச்சூரிட்டி ஆகும். நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பாங்க. அன்னைய ரேட்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம். இதில் என்ன பெனிஃபிட்னா, இன்றைக்கி கோல்டு வாங்குகிறோம், இன்றைக்கி நம்மளுக்கு 8000 ரூபா இருக்குது அப்படின்னா 8 வருஷம் கழித்து இது 1 லட்ச ரூபா இருந்தால் கூட நம்மளுக்கு 1 லட்சம் ப்ளஸ் வட்டியும் நம்மளுக்கு கிடச்சிரும். யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் இதெல்லாம் இதோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு எல்லாமே கொடுத்து நம்மளுக்கு எல்லாம் செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா RBI, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட் ஃபிசிக்கல் கோல்டுன்னு நான் சொல்லிட்டேன். நம்ம தங்கம் போட்டுக்கணும், நம்மக்கிட்ட நிறைய இருக்குது, போட்டுக்கணுன்னா தான் தங்கம் வாங்கணும். அப்படி இல்லை நம்ம காயினாக வாங்கி வைக்கிறது கூட சேஃப் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி நம்ம பேப்பர் கோல்டாக வாங்கிட்டோன்னா 8 வருஷத்துக்கு நம்ம திருட்டு பயம் எதுவுமே இல்லாமல் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அந்த பேப்பரை மட்டும் பத்திரமா வச்சுக்கணும். பத்திரம் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம பேர் போட்டு இவ்வளோ கிராம் வாங்கியிருக்கோம் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுக்கு வருஷம் இன்ட்ரெஸ்ட் உண்டானா கண்டிப்பாக இதுக்கு வட்டி உண்டு. அது எவ்வளோன்னு சொல்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன கோல்டு அப்படின்னா நம்மளுக்கு 24 கேரட் கோல்டோட இதுதான் கொடுப்பாங்க. நம்மளுக்கு நிறைய இருக்குது. 18 கேரட் இருக்குது, 14 கேரட் இருக்குது, 24 கேரட் இருக்குது. இருக்கிறதுல பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 கேரட்டு தான். ஸோ இந்த பியூரிட்டியில் தான் நம்மளுக்கு இந்த ஸ்கீமில் கோல்டோட ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ இது என்ன அப்படின்னு நான் தெளிவாக சொல்லிடுறேன். நம்ம இன்றைக்கி 8 ரூபாய்க்கு 8000க்கு வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம 8 வருஷம் கழிச்சு அது 50,000 இருந்தாலும் 1 லட்சமாக இருந்தாலும் அன்னைய கோல்டு ரேட்டோட அமௌண்ட்டு ப்ளஸ் நம்மளோட இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மெச்சூரிட்டி பீரியட் அப்போ எடுத்துக்கலாம். இதில் ஒருத்தர் தான் வாங்கணுமானா அப்படி கிடையாது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வாங்கிக்கலாமானா தாராளமாக வாங்கிக்கலாம். 2 பேர் கூட ஜாயின் பண்ணி இதில் வாங்கிக்கலாம். படிக்காதவங்க வாங்க முடியுமானா கண்டிப்பாக வாங்கிக்கலாம். பட் அதுக்கு என்ன முக்கியம்னா 2 பேர் விட்னஸ் போடணும். அதுக்கப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வேறு எங்கெங்கெல்லாம் வாங்கலாம்னா சின்ன சின்ன பேங்க்கில் கூட வாங்க முடியும். ப்ரைவேட் பேங்க்கு, அதே மாதிரி கவர்மெண்ட் பேங்க்கு, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, இது எல்லாத்துலேயுமே கூட போஸ்ட் ஆஃபீஸை மட்டும் இல்லாமல் இந்த இடங்கள்லையும் வாங்கிக்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்ஓவில் சப் ஆஃபீஸில் வாங்க முடியுமா, பிரான்ச் ஆஃபீஸில் வாங்க முடியுமா, ஹெட் ஆஃபீஸ்லையான்னு பார்த்தீங்கன்னா
இங்கே இது வந்து எல்லா ஹெட் ஆஃபீஸ்லேயும் தான் வந்து இந்த கோல்டு பாண்ட் வந்து ஸ்கீம் வாங்க முடியும். பட் நீங்கள் பிரான்ச் ஆஃபீஸில் போய் கேட்டிங்கன்னா அப்ளிகேஷன் வாங்கி உங்களுக்கு அங்கேயே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. பிரான்ச் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. பட் நேராக நீங்கள் வாங்கணும்னா ஹெச்ஓவில் தான் வாங்கணும், ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில். மட்டும் இல்லாமல் ஒரு சில எஸ்ஓஸ், பர்டிகுலர் எஸ்ஓஸில் மட்டும் நம்மளால் வந்து வாங்க முடியும். ஆன்லைனில் வாங்கலாமானா தாராளமாக வாங்கலாம். அதுக்கு ஒரு லிங்க் இருக்குது. இதுதான் வந்து அந்த லிங்க் http://sept.government.in. இது காட்டுறேன், தேவைப்படுறவங்க வந்து ஆன்லைனில் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேன் கார்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம கேஒய்சியோட அந்த லிங்க் பண்ணி அந்த மாதிரி வந்து இருக்கணும். இதே வந்து ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தால் ஜாயிண்ட் ஹோல்டரோட ஆதார், அப்படின்னா ஏதாவது அட்ரஸ் ப்ரூஃப், மைனராக இருந்தாங்க அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட்டு. இதுக்கு பிஓஎஸ்பி லிங்க் ஆகிருக்கணும் அப்படின்றதுலாம் தேவையில்ல. இதுக்கு எஸ்பி இல்லாதவங்க, எஸ்பி இருந்தால் எஸ்பி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். எதுக்கு அப்படின்னா வந்து வட்டி ஏறுறதுக்கு. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் வேறு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா கூட நம்மளோட பேங்க் டீட்டெயில் கொடுத்தோன்னா பேங்க்குக்கே வட்டி ஏறுற மாதிரி நம்ம வந்து இதில் செஞ்சுக்க முடியும். அப்புறம் இதில் எவ்வளோ குறைஞ்சபட்சமாக தங்கம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 1 கிராம் வாங்க முடியும். அதிகபட்சமாக மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து 4 கிலோகிராம், 4 கிலோ வரைக்கும் தங்கம் வந்து வாங்கிக்கலாம். பட் வந்து தங்கம் விற்கிற ரேட்டுக்கு நம்மளால் 4 கிலோலாம் வாங்க முடியாது. குறைஞ்சபட்சம் நம்ம 1 கிராம், 2 கிராம், இல்லை அரை பவுன் நம்மளால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இப்போது ட்ரஸ்ட்டு, ஆர்கனைசேஷன்லாம் வச்சுக்கலாம்னா, ஏன்னா நான் சொன்னது வந்து சிங்கிள் ஆளுக்காக இருந்தாலும் ஜாயிண்ட் 2 பேர் சேர்ந்து வாங்கினாலும் சரி 4 கிலோ வரைக்கும் வாங்கலாம். 1 கிராம் குறைஞ்சபட்சம், அதிகபட்சமாக 4 கிலோ வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு வாங்க முடியும். ஃபினான்ஷியல் இயருங்கிறது இந்த மார்ச் டு அடுத்த மார்ச் அந்த மாதிரி வந்து கணக்கு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த 20 கிலோ யாரெல்லாம் வாங்கினாலும் ட்ரஸ்ட் வச்சுருக்கவங்க, பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வச்சுருக்கவங்க, அவங்கெல்லாம் வந்து 20 கிலோ வரைக்கும் வாங்கிக்க முடியும். இதில் பெனிஃபிட் என்ன, நம்மளுக்கு ஒரு ஸ்கீம் போடுறோம், இதுக்கு பதிலாக கோல்டு காயினே வாங்கலாமே, அடகு வச்சுக்கலாமே, கோல்டு ஜுவல்லரியே வாங்கலாமே அப்படின்னு சொல்லலாம். பட் பெனிஃபிட் இருக்குது. 2.5% வந்து நம்மளோட இப்போ ஒரு கோல்டு காயின் வாங்குறீங்கன்னா அது அன்னை ரேட்டுக்கு எடுத்துப்பாங்க. பட் இந்த வட்டியெல்லாம் வராது. இதில் வந்து நம்மளுக்கு 2.5% வந்து வருஷத்துக்கு வட்டி தராங்க. ஆனால் நம்மளுடைய அக்கௌண்ட்டில் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம நேரில் வாங்குறது தானே பெஸ்ட்டு. ஆன்லைன்லேயே ஏமாற்றிடுவாங்களா? ஆனால் ஏமாற்றலாம் மாட்டாங்க. அதில் இன்னொரு டிஸ்கவுண்ட்டும் இருக்குது. ஆன்லைனில் 1 கிராமுக்கு 50 ரூபா வந்து நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்டு தராங்க. ஆன்லைனில் வாங்கினா மட்டும் ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் 2 மேக்ஸிமம் எத்தனை நாமினி வந்து இதுக்கு போட முடியும் வாரிசு அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 நாமினி. மைனரை நாமினியாக வந்து மைனருக்கு நாமினி போடக்கூடாது. மெச்சூரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வந்து 8 வருஷம்னு சொன்னேன் இல்லையா, நம்ம ஆரம்பித்ததுலேருந்து 8வது வருஷம் டேட் ஆஃப் இஷ்யூ தான் மெச்சூரிட்டி ஆகும். ஆட்டோ க்ளோஸராகவே ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். நம்மளுக்கு க்ளோஸர் நம்ம போய் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ ப்ரீமெச்சூர் பண்ண முடியுமானா 5 வருஷம் வரைக்கும் நம்மளோட அக்கௌண்ட் வந்து லாக்கில் இருக்கும். எப்படி ஆர்டி வந்து 3 வருஷம் லாக்கில் இருக்குமோ அதே மாதிரி இதில் வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் எப்படி எடுக்க முடியும்னா, எடுத்தால் 5வது வருஷம் எடுக்கணும், அப்படி இல்லைனா 5.5 அந்த வருஷம் 5.5 இயர்ஸில், அப்படிலனா 6, அப்படிலனா 6.5, அப்படிலனா 7, அப்படிலனா 7.5 இப்படி தான் எடுக்கிற மாதிரி வந்து கண்டிஷன் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா பண்ண போகிறோம் அந்த அக்கௌண்ட்டை அப்படின்னா வந்து 10 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த ஆஃபீஸில் நம்ம ஓப்பன் பண்ணமோ அந்த ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிடணும் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி. அப்புறம் வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வந்து நாமினி யாரை போட்டிருக்கோமோ அவங்களுக்கு வந்து நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே வந்து 2 நாமினி போட்டிருந்தோன்னா சப்போஸ் இறந்தால் நம்ம வந்து அந்த நேம் ட்ரான்ஸ்ஃபரையும் வந்து எப்படின்னா 2 பேருக்கும் பிரித்து பண்ணிக்க முடியும். கிஃப்ட் உண்டானா இதுக்கு வந்து கிஃப்டெல்லாம் கிடையாது. ரீசன் அந்த கோல்டு பாண்ட் அப்படின்ற ஸ்கீம் வந்து பெஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான், பெனிஃபிட் தான். ஏன்னா நம்ம ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்கினோன்னா நம்ம போய் விற்க போனோன்னா கண்டிப்பாக ரேட் வந்து கம்மியாக தான் எடுத்துப்பாங்க, டஸ்ட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கிராம்க்கு இவ்வளோன்னு லெஸ் பண்ணிப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வாங்குகிறோம் அப்படின்னா அதுலேயுமே வந்து கொஞ்சம் வந்து லெஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க ஒரு சில கடையில். ஒரு சில கடையில் அப்படியே அன்னைய ரேட்டுக்கு வந்து எடுத்துக்கிறாங்க. இதில் நமக்கு ஜிஎஸ்டி எல்லாமே வந்து போயிடுது. பட் வந்து இந்த கோல்டு பாண்டில் என்ன பெனிஃபிட்னு பார்த்திங்கன்னா, வருஷத்துக்கு நம்மளுக்கு ஒரு வட்டியும் கிடைக்குது. 8 வருஷம் கழிச்சு என்ன ரேட்டோ அதுவும் வந்து கிடைக்குது. தேவைப்பட்டால் ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணிக்கிறதும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப பெனிஃபிட்டான ஸ்கீம் தான். போடணும்னு விருப்பம் இருக்கிறவங்க வந்து மறக்காமல் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.